ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஸ்மா ரபானின் சமையல். இப்போ நம்ம சுவையான மிளகா கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போடுங்க. நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சு போடுங்க. அப்போ தான் சீக்கிரம் நமக்கு வெங்காயம் வேகும். வெங்காயம் வேகிறதுக்காக ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட சீக்கிரம் வெந்துடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிட்டு பாருங்கள், இந்தமாதிரி நான் எப்படி செய்கிறேன்னா அது மாதிரி செஞ்சு வீட்டில் பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ அப்பப்போ வரும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிட்ட அப்புறம் கறிவேப்பிலை போட்டேன். கறிவேப்பிலை போட்டு நல்லா இன்னும் கோல்டன் ப்ரௌனாக வரணும். அதுக்கப்புறமா தக்காளி போடுங்க. தக்காளி, வெங்காயம், கறிவேப்பிலை மூணும் ஒன்றா மிக்ஸ் ஆகணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நமக்கு சூப்பராக வரும். இதில் நம்ம இறாவும் போடலாம். இன்னொன்று கறியும் நம்ம யூஸ் பண்ணிடலாம். சிக்கனாலும் நல்லாயிருக்கும், மட்டனும் நல்லாயிருக்கும். கைமா மாதிரி போட சூப்பராக இருக்கும். இதில் நான் இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லாதனால நான் போடல. நீங்கள் அவங்க கூட இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுங்க. டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், மூணும் ஒன்றா நல்லா நமக்கு வந்துச்சா. இந்த டைமில் மஞ்சள் போடுங்க. மஞ்சள் போட்டு இது நல்லா சிம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற வெறியும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கலந்த மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இன்னும் நம்ம வெறியும் மிளகாத்தூள் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வெறியும் மிளகாத்தூள் தான் போட்டேன். போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஸ்பீட் வச்சா தீஞ்சிடும் மிளகாத்தூள் போடும்போது. லோ ஸ்பீட் வச்சு குக் பண்ணிட்ட அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் குடை மிளகா போடுங்க. அதில் குடை மிளகா போட்டு நல்லா அந்த மசாலா விட்டு நல்லா வெந்து வந்துட்ட அப்புறம் அதுக்கப்புறமா சிம்லேயே வச்சு அந்த எண்ணெய் கூட நல்லா ஃப்ரை பண்ணிட்டாக்கா சுவையான குடை மிளகா தயாருங்க. இவ்வளோதாங்க ஈஸியான முறையில் குடை மிளகா ரெசிபி. அவ்வளோதாங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது சாம்பார் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, ரசத்துக்கு இதுக்கெல்லாம் சூட்டாக மேட்சிங் ஆகும். இது பாருங்கள், தண்ணியும் ஊற்றியாச்சு, குடை மிளகா போட்டாச்சு. பார்க்குறதுக்கு நான் 2 விதமான குடை மிளகா போட்டிருக்கிறேன். ஒன்று ரெட்டு, ஒன்று க்ரீனு. உங்களுக்கு தேவையான நீங்கள் ஆரஞ்சு கலரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு சேர்க்கல. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம குடை மிளகா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.